எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் போனோம்னா சாலிகிராமம். அதாவதுங்க, சாலிகிராமத்தில் அருணாச்சல ரோடு அப்படின்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அருணாச்சல ரோட்டில் தான் பிரசாத் ஸ்டுடியோ இருக்குது, பிரசாத் லேப் இருக்குது, நடிகர் விஜய் அவர்களுடைய அம்மாவுடைய சோபா கல்யாண மண்டபம் இருக்குது. அதனால் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அந்த அருணாச்சல ரோட்டில் போனோம்னா லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பிங் வந்து 17E பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெயகோபால் கருடியா ஸ்கூல் பக்கத்தில் பெரிய விநாயகர் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க, அதுதான் 17E பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தாங்க இருக்குது. 17E பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மட்டும்தாங்க. நடந்து போகிற தூரத்திலேயே ஒரு 2200 சதுரடி காம்பவுண்ட் வால் போட்டு கேட் போட்ட காலி இடம் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 20 அடி. அந்த இடம் இருக்கக்கூடிய அந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ், லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40 அடிங்க. அந்த இடத்தோட டைமென்ஷன், அதாவது நீள அகலம் பார்த்திங்கன்னா 40க்கு 55. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடத்துடைய மொத்த அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 2200 சதுரடிங்க. இந்த இடம் பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள இடங்க. அருமையான இடம். இந்த இடம் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங். அது இல்லாமல் சிஎம்டி அப்ரூவ்டு இருக்கங்காட்டி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி இருக்குதுங்க. லோன் கிடைக்கும். சரிங்களா? பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான். இந்த இடத்துடைய விலை ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 3.5 கோடி ரூபா சொல்கிறாங்க ஓனரு. நாங்கள் ஏற்கனவே 2-3 மீட்டிங் கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த ஓனரோட ஒரே ஒரு மெயின் கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் ஒயிட் மணி மட்டும்தாங்க வாங்குவார். 1 ரூபா கூட பிளாக் மணி வாங்க மாட்டார். சரிங்களா? அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இடம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க, சாலிகிராமத்தில் இப்போ நான் சொன்ன லொக்கேஷனில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ண வேணாம். பேமெண்ட்டு ஆப்ஷன் வந்து நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்துட்டோம். ஃபுல் ஒயிட் மணி தான் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அந்த இடத்த சேல் பண்ணிவிட்டு அவங்க பசங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த லேண்ட் ஓனரோட பசங்க எல்லாமே ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் கையில் வந்து கேஷ் எடுத்துகிட்டு போக முடியாது, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் தான் வேணுங்கிறத சொல்லிட்டாங்க தெளிவாக. அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க, சாலிகிராமத்தில் இடம் வாங்க நினைக்கிறவங்க, ஃபுல் ஒயிட் மணி ஓகே எங்களுக்கு ஓகேன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ண வேணாம். இம்மிடியட்டாக வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் போய் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம், இடத்த காட்டுவாங்க. இடம் பிடிச்சிருக்குதுன்னா ஓனர்கிட்ட பேசிக்கலாம். நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி 2-3 மீட்டிங் கொடுத்தோம். அந்த ஓனர் வந்து 3.45 3.43க்கு கீழே வரல. ஒருவேளை நீங்கள் இடம் பார்த்து பிடிச்சிருக்குதுன்னு வரீங்கன்னா 3,40,00,000 ஃபைனல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே குறைய மாட்டாங்க. இந்த ரேட்டுக்கும் இந்த இடத்துக்கும் இந்த பேமெண்ட் கண்டிஷன்ஸுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய பையர்ஸ், பரவாயில்லன்னு சொல்லக்கூடியவங்க தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டரோட இடத்தையோ பவர் ஹோல்டர் இடத்தையோ நம்ம பதிவில் போடுறது கிடையாது. இது வந்து டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, 20 அடி ரோடாக இருந்துச்சுன்னா ரொம்ப சின்ன ரோடு, கஜன் இருக்கும், ஏரியா நீட்டாக இருக்காது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. தயவு செஞ்சு 20 அடி ரோடாக இருந்தாலுமே நாங்கள் சொல்கிறேங்க, இந்த இடம் வந்து ரொம்ப காமன் டீசெண்டான ஏரியா, நல்லா விஐபி ஏரியா மாதிரி நல்லா அருமையாக இருக்குங்க. அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.